பாருங்க, என்ன வேணா சொல்லட்டும், நான் தாங்கிப்பேன். ஏங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு கால்ல விழுந்து பொண்ணு கொடுக்கன்னு தானே கெஞ்சுறேன். இதோட ஒரு மனுஷன் என்னங்க செய்ய முடியும்? இதோட நான் எப்படிங்க இறங்கி வர முடியும்? அப்ப கூட ஒரு மனுஷன் மனசு இறங்காதா? மேல மேல அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காரு. இது பாருங்க, பொறுமையா இருக்கலாம், பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. என்ன அவமானப்படுத்தட்டுங்க, இல்ல என்ன வேணா பண்ணட்டும், நான் தாங்கிப்பேன். ஆனா என் கண்ணு முன்னாடி என் புள்ள மேல கை வைக்கிறாரு. என் புள்ள மேல கை வச்சா என்னால தாங்கிக்க முடியாதுங்க. கையை வைக்கிறதா? உன் பிள்ளைய இதே இடத்துல வெட்டி போட்டுருவேன். என்னது, வெட்டி போடுவியா? ஆமா, வெட்டுவேன், கண்டம் துண்டமா வெட்டி போடுவேன். என்ன தைரியம் இருந்தா என் வீட்டாரி வந்து ஒரு ஆம்பளை கை நீட்டு அடிப்ப ஒண்ணு? வேணாம் சார், வேணாம் சார். இப்படி வா சார், இப்படி வா. வேணாம். ஐயா ஐயா ஐயா. டேய், என்ன விளையாடுறீங்களா? விளையாடுறீங்களா? இல்லங்க ஐயா, இல்ல. இவ இங்க வரும்போதே பிளான் பண்ணி வேணும்னே இதையெல்லாம் கெடுக்கிறதுக்காகவே வந்திருக்கா ஐயா. இவளை நான் சும்மா விட மாட்டேன். தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. எங்களுக்கு தெரியாம இவ இப்படி பிளான் பண்ணிருக்கா. அதுதான் ஐயா உண்மை. அப்பா, இவளை அடிச்சு உங்க மான மரியாதையெல்லாம் கெடுத்துக்க வேண்டாம். அதுக்காக தாயா நான் சொல்றேன். கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ஏய், புத்தி இருக்கா உனக்கு? வந்த இடத்துல என்ன காரியம் பண்ணிருக்க? அப்பா அப்பா வேணாம்ப்பா. விடுப்பா, விடு. அவர் என்ன அடிக்கட்டும். தப்பு பண்ணது நான் தானே. அடிங்க. நிறுத்துங்க. என்ன டிராமா பண்றீங்களா? எங்க அப்பா யாரை நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுக்கே அவர்தான் சாமி. நீங்க எல்லாரும் திட்டம் போட்டு அவரை அவமானப்படுத்துறீங்களா? இல்லம்மா, நாங்க பேசாதீங்க. உங்களை நாங்க இப்ப பொண்ணு கேட்டு வர சொன்னோமா? எதுக்காக இப்ப எங்க வீட்டுக்கு வந்தீங்க? ஐயோ பூங்குடி, என்ன நடந்துச்சுன்னா? ஏய், இப்ப எங்க அப்பா உங்க பையனை அடிச்சா இருந்தா அவர் மேல கைய வச்சீங்க. இப்ப ஏன் மேல கை வைங்க. இப்ப கூட நான் அவரை அடிக்கல. எங்க அப்பாவை அடிச்சதுக்கு பதிலா உங்களை தான் அடிச்சிருக்கணும். பூங்குடி, ஆனா எங்க அப்பா எங்களை அப்படி வளர்க்கல. வயசுல மூத்தவங்களை கை நீட்டி அடிக்கிறது அசிங்கம்னு நினைக்கிறவங்க நாங்க. உங்களை மாதிரி கேவலமான புத்தி எங்களுக்கு கிடையாது. இதுக்காக தான் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருந்தா நான் உங்க எல்லாரும் மூஞ்சிலையும் சுடு தண்ணியை புடிச்சு ஊத்திருப்பேன். நீங்களா இவ்ளோ கேவலமானவங்களா? உங்களெல்லாம் பாக்குறதுக்கே அசிங்கமா இருக்கு. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் யாரும் இந்த இடத்துல இருக்க கூடாது. எல்லாரும் முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. இல்ல போங்கன்னு சொல்றேன்ல. பூங்குடி, போய் தொலைங்கன்னு சொல்றேன்ல. பூங்குடி, போங்க. பூங்குடி.